மர்மயோகி 1951 வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படமாகும். இப்படம் கேம் ராம்நாத் இயக்கத்தில் வெளிவந்தது. மேலும் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் சோமசுந்தரம் தயாரித்தார். இத்திரைப்படம் மேரி கோரல்லியின் பென்ஷன்ஸ் என்ற நாவல் மற்றும் வில்லியம் ஷேக்ஸ்பியரின் மேக்பெத் நாடகத்தின் தழுவலாக உருவாக்கப்பட்டது. இப்படம் தமிழில் மட்டுமல்லாமல் இந்தியில் ஏக்தா ராஜா என்ற பெயரிலும் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்டது. மர்மயோகியின் கதை ஒரு அரசரின் காதலியான ஊர்வசியை சுற்றி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவள் தனது காதலனுடன் சேர்ந்து அரசரை கொலை செய்து அரசியாக அரியணை ஏறுகிறாள். இதனால் ஏற்பட்ட கொடுங்கோலுக்கு எதிராக கரிகாலன் என்ற இளைஞன் மக்களுக்கு உதவி செய்து அவர்களின் தலைவராக மாறுகிறான். இறுதியில் கரிகாலன் மற்றும் அவனது சகோதரன் வீராங்கன் ஆகியோர் அரசியின் கொடுங்கோலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றனர். இக்கதையில் ஒரு மர்மயோகியின் பாத்திரமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மார்க் ஜி ஆர் கதாநாயகன் கரிகாலன் என்றும் உடன் அஞ்சலி தேவி, மாதுரி தேவி, செருகளத்தூர் சாமா, வி சஹஸ்ரநாமம், ஏ நடராஜன், நம்பியார், பண்டரிபாய், பாக்கியம் ஆகியோர் நடித்திருந்தனர். மரதயோகி படத்தின் இசை ஆர் சுப்பராமன் மற்றும் பனரம், சுப்பையா ஆகியோர் அமைத்தனர். ஒளிப்பதிவு மஸ்தான் சுப்பராவ். படத்தொகுப்பு ஏ திருமுகம். மர்மயோகி 1951 பிப்ரவரி 2 அன்று வெளியானது. இது தமிழ் சினிமாவில் முதல் முறையாக சான்றிதழ் வயது வந்தோருக்கு மட்டும் பெற்ற படமாகும். இப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்று எம்ஜிஆரை ஒரு திரை நட்சத்திரமாக உருவாக்கியது. இப்படத்தில் எம்ஜிஆர் பேசிய "நான் குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமே ஆனால் குறிவைக்க மாட்டேன்" என்ற வசனம் மிகவும் பிரபலமானது. மர்மயோகி திரைப்படத்தின் கதை வசனம் கலைஞர் கருணாநிதி என்பது குறிப்பிடத்தக்கது. மர்மயோகி 1964 தெலுங்கில் அதே பேரில் மறு ஆக்கம் செய்யப்பட்டது. ராமராவ் மற்றும் கிருஷ்ணா குமாரி நடித்திருந்தனர். மர்மயோகி தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. இது எம்ஜிஆரின் நடிப்பு திறனை முழுமையாக வெளிப்படுத்தியதோடு தமிழ் சினிமாவில் புதிய தரங்களை நிர்ணயித்தது. இன்றும் இப்படம் தமிழ் சினிமா ரசிகர்களால் நினைவு கூறப்படுகிறது.